ஃபோன் சீரிஸை வந்து லான்ச் பண்றாங்க. அந்த வகையில் ரீசெண்டாக வந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் ஷியோமியோட 12 Pro 5G. உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஆனால் நம்ம கைக்கு ஃபோன் வந்து இப்போதான் ரியல் டைம்ல கிடைச்சது. உடனே வீடியோ எடுத்து உங்களுக்காக யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், ஃபோனை யூஸ் பண்றதுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hello friends, welcome back to DBZ. இந்த ஷியோமியோட 12 Pro 5G ஃபோன் உண்மையாக சொல்ல போனால் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த டிசைன் ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். பேக் வந்து எனக்கு எப்பயுமே கொஞ்சம் செட்டில்டா நல்ல ஒரு நீட்டான கலர்ல இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கிளாசிக்கா இது நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பேக் கிளாஸ்னால கூட அந்த அளவுக்கு ஸ்லிப்பரியா இல்லாத மாதிரி எஜஸ் கொஞ்சம் கவுடா வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த கேமராவோட பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. 3 கேமராஸ் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு அந்த கேமராவோட பிளேஸ்மெண்ட் ரொம்பவே டீசென்டான லுக்கில் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஓவரால் டிசைன்ஸ்ல போன்ல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான் இந்த போன்ல அதிகமா இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 4 ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால அந்த சவுண்டு மற்ற விஷயங்கள்ல அது குறைய சொல்ல முடியாது. ஃபிளாக்ஷிப்னா ஃபிளாக்ஷிப் தான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் சார்ஜிங் மட்டும் அப்படி இன்டர்னல் ஸ்பீக்கர்ஸ் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஸ்மார்ட் போனோட டிஸ்பிளேன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்ல ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல LTPO AMOLED டிஸ்பிளே இது. ஓவரால் டிஸ்பிளேவை பார்த்தோம்னா 1 பில்லியன் கலர் சப்போர்ட் பண்ணுது. 120 ஹெச்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. இன்டோர் அவுட்டர் பர்ஃபார்மன்ஸ்க்கு 1500 ஹெச்க்கான பீக் ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்பா ஒரு கம்ப்ளீட்டான டிஸ்பிளேன்னு சொல்லலாம். நான் ரியல் டைம்ல நிறைய ஃபிளாக்ஷிப் ஃபோன்ஸோ இல்லை ரொம்ப ஹையர் அண்ட் ஃபோன்ஸோ யூஸ் பண்ணது இல்லை. அந்த வழி இது வந்து என்னோட ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அந்த 2 ஃபோன்ஸ் வந்து விவோட எக்ஸைட்டி ஆகட்டும் இந்த ஆகட்டும் அந்த டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே ஒரு நல்லா இருந்தது. அப்படி சொல்றது E5 AMOLED இருக்கு, ஒரு LTPO டிஸ்பிளே, ஃபிளாக்ஷிப் அப்படிங்கும் போல அப்படியே ஸ்மூத்தாக நம்ம கிளிக்கியா வந்து சொல்றதே தெரியாத அளவுக்கு அது ரொம்பவே நல்லா இருந்துன்னு சொல்லலாம். ஆனால் ஃபோன் வந்து எனக்கு ஒருவேளை ஹோல்டு பண்ணுறது ஈஸியாக இருந்தது. விவோ எக்ஸைட்டியை வந்து நான் ஹோல்டு பண்ணும் போல எனக்கு கொஞ்சம் பெரிய ஃபோனாக கையில் பிடிக்க முடியாத மாதிரி தெரிஞ்சது. ஆனால் இந்த ஷியோமியோட 12 Pro 5G வந்து அந்த அளவுக்கெல்லாம் வந்து பெருசாக தெரியல. ஆனால் டிஸ்பிளே சைஸ் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. அப்படி இருந்தாலும் கூட இதில் ஒரு கையில் ஹோல்டு பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது. அந்த ஹேண்டியாக நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஆனால் 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட தான் ஸ்க்ரீன் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த ஓவரால் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது வேற லெவலில் இருக்கும். நம்ம வீடியோ எடுக்கிறது ஃபோனில் நம்மளோட அதிகபட்ச அவுட்புட்டே இங்கே 1080 தான். அதனால வீடியோ குவாலிட்டி முடிஞ்ச அளவுக்கு தான் என்னால் உங்களுக்கு காட்ட முடியும். அந்த கிளிப்பிங்ஸ்ல வந்து குறை இருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். நல்லாவே ஆனால் பார்க்கறதுக்கு ரியல் டைம்ல ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். கேமிங்ஸ் விளையாடும் போல இனிமேல் ஒரு ரெஸ்பான்சிவ் ஸ்க்ரீனாக கண்டிப்பாக வந்து இந்த டிஸ்பிளே இருக்குங்கிறத கேரண்டீடாக சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே. கொஞ்சம் ஓவரா புகழ்ற மாதிரி இருக்கும். இந்த ஃபோனில் பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு, அதை கடைசியாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி இதோட ஸ்பெசிஃபிகேஷன், டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன் நல்லாவே இருந்தது. ஃபோனோட ஆக்சுவல் வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே 204 கிராம் வரைக்கும் வருது. திக்னஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு 8.2 mm திக்னஸ். இது பாக்ஸ் எல்லாம் வரல. அந்த வகையில் இது கொஞ்சம் யூனிக்காக தான் தெரிஞ்சது. நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இதை ஸ்டார்டிங்கில் சொல்லும் போது ஐஃபோனுக்கு காம்படிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு அது இவங்களோட தனிப்பட்ட அந்த ஷியோமி தனி ஒரு நல்ல காம்படிட்டிவாக வந்திருந்தாங்க. இவங்களும் பாக்ஸி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐஃபோன் காப்பி அப்படின்னு பேசியிருக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு இல்லாமல் இந்த கொஞ்சம் யூனிக்கான டிசைன் நல்லாவே தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது இந்த கேமராவோட பார்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துன்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் அந்த கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் செக் பண்ணி பார்க்கல. செக் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துன்னு சொல்லலாம். என்ன காரணத்துக்காக நான் சொல்கிறேன்னா இங்கே பேக்கில் இருக்கக்கூடிய 3 கேமராஸுமே 50 மெகாபிக்சல் கேமராஸ். ஒன்று பிரைமரி, அதுவும் 50 மெகாபிக்சல், அல்ட்ரா வைட் 50 மெகாபிக்சல், டெலிஃபோட்டோ 50 மெகாபிக்சல், அல்ட்ராவான பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேமரா செட்டப். கேமரா செட்டிங்கான ஸ்மார்ட் ஃபோனா கண்டிப்பாக ஷியோமி 12 Pro 5G தான் அப்படின்னு சொல்லிடலாம். நான் பக்கத்துலேயே விவோட எக்ஸைட்டியே யூஸ் பண்ணேங்க, இல்லைன்னா சொல்லலை. நான் பிரைமரி 50 கொடுத்துட்டு அடுத்து 12.8 கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே கம்பேர் பண்ணி இங்கே பேசணும்னா 3 50 மெகாபிக்சல். அவுட்புட்ஸ்னு பார்த்தோம்னா 8Kல எடுக்க முடியும். ஸ்டேபிலிட்டிக்கு OS சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 8K வீடியோஸை 24 FPSல வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கக்கூடிய ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் எனக்கு அந்த டைமில் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு விவோ எக்ஸைட்டி பிடிச்சிருந்தது. நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ரொம்ப ஒரு ஸ்டேபிளான அவுட்புட். அதே நேரத்தில் நான் ரெட்மி சைடு வந்தேன்னா 8K அவுட்புட்டு 24 FPSல எனக்கு என்னமோ அதுதான் பெட்டராக கொஞ்சம் தோணுச்சு. அந்த டைமில் ஒரு சூப்பரான அவுட்புட் வந்து கண்டிப்பாக ஷியோமிலேருந்து. கேமரா சென்ட்ரிக்னா தாராளமாக வந்து இப்போ என்னால் சஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா நான் விவோ ஷியோமி 12 Pro 5G சொல்ல முடியுங்கிற லெவலில் பண்ணேன். ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய கேமராஸ்னு பார்த்தோம்னா இங்கே 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கொடுத்துருந்தாங்க. இதுலேயே நிறைய மோட்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஃபிளாக்ஷிப்பு அது மட்டும் இல்லாமல் செல்ஃபிக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. நைட் ஃபோட்டோஸ்க்கும் கூட கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நான் ஃப்ரண்ட்னு வரும்போதில் இங்கே 4Kஸ்க்கான அவுட்புட் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் செட்டப்ஸ்னு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா அந்த கேமராவோட செட்டப்ஸ் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சாம்பிள்ஸ்லாம் எடுக்க முடியல. சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் தான் எனக்கு எடுக்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். ஏன்னா கடைக்குள்ளே தான் ஃபோனை வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்குலாம் நமக்கு வந்து அலவுட் கொடுக்கல. கடை வைப்ரண்டான அந்த கலர் அப்ராக்சர்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் பார்ட் அப்படின்னு வந்தோம்னா
ரீசெண்டாக எல்லா ஃப்ளாக்ஷிப்லேயும் இருக்கிறது தான். அந்த ஸ்னாப்ட்ராகனோட 8th Gen ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் சிப்செட் 4 நானோமீட்டரில் ஃபேப்ரிகேட் பண்ண சிப்செட் தான் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. ஒரு அல்ட்ராவான பர்ஃபார்மன்ஸ், இந்த லிக்விட் கூலிங் டெக்னாலஜிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க வேஃபர் சாம்பிங்லாம். அதனால அந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் மோஸ்டாகவே அவாய்ட் ஆயிடணும். ஃபோன் வார்ம் ஆகிற அளவு கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. இங்க பேட்டரிஸ்னு வரும்போது 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்றதுக்கு 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் அப்படின்னு போனோம்னா 50 வாட்ஸ், ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ணும்போது 10 வாட்ஸ் சப்போர்ட் ஆகிற மாதிரியான விஷயங்கள் இங்க கொடுத்துருந்தாங்க. சார்ஜிங் செட்டப்ஸும் நல்லாவே தான் பண்ணியிருந்தாங்க. 4600 mAh இது ஒர்த்து தான். இன்னும் 5000க்கு ஒரு 400 mAh தானே கம்மி. ஓரளவுக்கு ஆப்டிமைசேஷன்லாம் இருக்கும்போது இது வந்து ஒரு பெட்டரான விஷயமா தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இங்க ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா இதோட ப்ரைஸிங் சொல்லலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 66,000 ரூபாய் வரைக்கும் போகுது. டிஸ்கிரிப்ஷனில் அதோட அமேசான் பையிங் லிங்க், ஃப்ளிப்கார்ட் பையிங் லிங்க்லாம் தரேன், செக் பண்ணி பாருங்க. ஒரு 66,000 ரூபாய் வரைக்கும் போகுது. ஷியோம் நான் கடைக்குள்ள போனேன் ஃபர்ஸ்ட் கேட்ட விஷயம் என்னவா இருந்ததுன்னா, ப்ரோ இந்த ஃபோன் வந்து சேல்ஸ் ஆகுதா? ஏன்னா அவங்க ஒரு 20 பீஸ் பக்கமாக வச்சிருந்தாங்க. ஆன்லைன்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் வாங்கி தான் வச்சிருந்தாங்க. ப்ரோ அந்த பீஸ்லாம் சேல்ஸ் ஆகுதான்னு கேட்டேன். ஆமாம் ப்ரோ இப்போ தான் நேற்று தான் வந்து ஸ்டாக் வந்து அதுக்குள்ள ஒருத்தவங்க வந்து கேட்டு வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையாகவே ஆச்சரியமாக தான் இருந்தது. ஷியோமிஸ் இந்த அளவுக்கு ப்ரைஸ் கொடுத்து ஒரு ஃபோன் வாங்குவாங்களான்னு. ஏன்னா இப்போ என்ன கேட்டிங்கன்னா ஒரு டெக் ரிவ்யூராகவே நான் நிறைய பேருக்கு ஷியோமி சஜஸ்ட் பண்ணுறதை விட ஓப்போ மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். சர்வீஸ் சென்டர்ஸ் அது மேலே ஒரு ஃபீல் வந்து ஓப்போ. ஆனால் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே பிராண்டு தான். அது யூடியூபர் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மைண்ட் செட்டை நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ வந்து ஸ்பெசிஃபிகேஷன் அடிப்படையில் ப்ரைஸ் போக போக எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் உண்மையாக ஒரு ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தது. நான் ப்ரைஸிங் மட்டும் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்தது. ஓவராலாக நல்லாவே இருந்தது. சொல்ல மறந்த விஷயம் அப்படின்னா இந்த ஃபோனோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ். ஆண்ட்ராய்டு 12 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் MIUI 13 தான் அந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டு வராங்க. ஒரு ஸ்லீக் அண்ட் ஹேண்டியான ஒரு பர்ஃபார்மன்ஸ், நல்ல ஸ்மார்ட் ஃபோன், ஃபிளாக்ஷிப்ல அப்படின்னு வந்து சொல்ற மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன் அது. சீக்கிரமா விவோ X80க்கும் இதுக்கு ஒரு கம்பாரிசனோட நம்ம சேனலில் பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.